விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முதல் பாவம், the first and the worst sin. வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் முதல் 15 வசனங்கள். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை விட சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இன்றைய மனன வசனம் எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. உள்ளத்தை பேருவகை அடையச் செய்யும் அழகிய தோட்டம் ஏதேன், நறுமணம் வீசும் வண்ண வண்ண மலர்கள் மிகுந்த செடிகள், கண்ணை கவரும் இனிய கனிகள் நிறைந்த மரங்கள், கொள்ளை அழகுடன் பாய்ந்தோடும் நீரோடைகள், மென்மையான தென்றல், தோட்டத்திலுள்ள அனைத்தையும் அனுபவித்து பேரானந்த கடலில் மூழ்கியிருந்தனர். அனைத்தையும் படைத்த இறைவனுடன் பக்கமாக அமர்ந்து உறவாடுவது அதைவிட பேரின்பம். கடவுளையே சார்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழும் வாழ்க்கை. கடவுள் ஆதாம் ஏவாளை தமது தோட்டத்தை விட்டு துரத்த காரணம் என்ன? அவர்கள் செய்த பெரிய பாவம்தான் என்ன? சத்துருவாகிய பிசாசு உண்ண வேண்டாம் என்று கடவுள் சொன்னதுண்டோ என்று கேள்வி எழுப்பினான். அந்தோ பரிதாபம்! கடவுள் மீதுள்ள விசுவாசம் அகன்றது. பொய்யே சொல்லாத கடவுளின் வார்த்தையை விசுவாசியாமல் சாத்தானின் கேள்வியை நம்பினார்கள். விளைவு, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டனர். ஆம், நமது முதல் பெற்றோர் செய்த முதல் பாவம் அவிசுவாசம்தான். கடவுள் மனிதனை ஏற்றுக்கொள்ள அடிப்படையாய் கேட்கிற ஒரே நிபந்தனை விசுவாசமே. வேறு எந்த காரியமும் அவருக்கு பிரதானமானது அல்ல. நாம் ஒழுங்காக ஜெபிக்கலாம், தினமும் வேதம் வாசிக்கலாம், தவறாது ஆலயத்திற்கு செல்லலாம், தான தர்மங்களை மிகுதியாய் செய்யலாம், தலை சிறந்த தன் சன்மார்க்க வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கடவுளை பிரியப்படுத்த வழியே இல்லை. சாவுக்கு ஏதுவான ஒரே பாவம் பிரியமானவர்களே அவிசுவாசம் மட்டுமே. ஒருவன் வேறு எந்த பாவம் செய்யும் போதும் நீங்கள் ஜெபம் பண்ணினால் கடவுள் கேட்டு அந்த பாவத்தை அவனுக்கு மன்னிப்பார். ஆனால் அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்க மறுத்து கொண்டிருப்பதை அவனுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அவனது அவிசுவாசத்தை ஆண்டவர் மன்னிப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவது இல்லை. விசுவாசியாதவனோ கடவுளுடைய ஒரே பையனான குமாரனுடைய பெயரில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே ஏற்கனவே தண்டனை தீர்ப்பு பெற்று விட்டான் என்று யோவான் 3:18 வாசிக்கிறோம். விசுவாசி என்னும் போர்வைக்குள் மறைந்திருக்கும் அவிசுவாசிகளும்
எம்மதமும் சம்மதம் என பெருமை அடிப்போரும் கடவுள் இல்லை என்று பிதற்றுவோரும் இவ்வுண்மையை உணர்ந்து மனம் திரும்பினால் எத்தனை நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, இப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி செல்லும் இக்காலத்தில் நான் பிசாசின் பொய்களை நம்பாது உமது குமாரனாகிய இயேசுவை மட்டும் நம்பி பற்றி கொண்டு திருமறையில் உள்ள எளிய சத்தியங்களை அப்படியே விசுவாசித்து நடக்க அருள் தாரும். இது உங்கள் ஜெபமாகட்டும். பண்டிதர் பில்லி கிரஹாம் இவ்வளவு அழகாக சொன்னார், unbelief shuts the door of heaven and opens the gates of hell. அவிசுவாசம் பரலோக வாசலை அடைக்கிறது, நரக வாசலை திறக்கிறது. விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எங்கள் மகா பெரிய தேவனே, எங்களிடம் நீர் எதிர்பார்ப்பதெல்லாம் எளிய விசுவாசம்தான். ஏனென்றால் நீர் நம்ப தகுந்தவர். வேறு யாரையோ வேறு எதையோ நீர் எங்களை நம்ப சொல்லி இருந்தால் அது கடினம். வார்த்தையே மாறாதவர், வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுகிறவர், பொய் உரையாதவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், உண்மைதான் நீர் நம்ப சொல்லுகிறீர் ஆண்டவரே. அது கூட நாங்கள் செய்யாவிட்டால் வேறு எதைத்தான் நீர் எங்களுக்கு மன்னிக்க முடியும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தியை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எவருக்காவது இன்னும் ஜீவனுள்ள தேவன் மேலும் அவர் அனுப்பிய ஒரே பேரான அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய கல்வாரி சிலுவையின் புண்ணியங்கள் மீதும் விசுவாசம் இல்லாதிருந்தால் இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் அவர்களுக்குள் அந்த விசுவாச தாளங்களை நீர் எழுப்பிவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசுவாசமே ஒரு வரம் தானே, விசுவாசமே ஒரு அருள் தானே, ஒரு கிருபை தானே. கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குள்ளும் கர்த்தாவே விசுவாச விதைகளை தூவ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அவர்கள் கர்த்தாவே அவிசுவாசத்திலே நீடித்துக் கொண்டிராதபடிக்கு இந்த நாளிலே தானே கர்த்தாவே நல்ல பாவ உணர்வை நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய குமாரனை விசுவாசித்து அவர்களை பிரகாசமடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். மனக்கண்களை திறந்தரலும், அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை திறந்தரலும், பிசாசினுடைய மூடல்களை நீக்கி போட்டரலும். உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி அவள் இருதயங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும். விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். விசுவாசிகளாகவே நாங்கள் நெடுகவே நடைபோட உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.